Hi to all. Today we can see chapter 3 MBO MBE. So MBO management by objectives, MBE management by exceptions. குறியிலக்கு மேலாண்மை மற்றும் விதிவிலக்கு மேலாண்மை அப்படின்னா என்னென்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் MBO, objectives of MBO, features of MBO, process of MBO, advantages of MBO and disadvantages of MBO. Then meaning of MBE, advantages of MBE, disadvantages of MBE. Then இதுவே தமிழில் ஓரலாக சொல்லிடுறேன். குறியிலக்கு மேலாண்மையின் குறிக்கோள்கள் என்னென்ன, குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகள், குறியிலக்கு மேலாண்மையின் செயல்முறைகள், குறியிலக்கு மேலாண்மையின் நன்மைகள், குறியிலக்கு மேலாண்மையின் குறைபாடுகள், விதிவிலக்கு மேலாண்மையின் பொருள், விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள், விதிவிலக்கு மேலாண்மையின் குறைபாடுகள். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா மீனிங் ஆஃப் MBO, meaning and definition of MBO. MBO means it is a management system in which each member of the organization effectively participated and involved himself. அதாவது ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் திறம்பட செயல்படணும், அது மட்டும் இல்லாமல் சுய ஈடுபாட்டோடையும் பங்கு வகிக்கணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீனிங். ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இங்கே என்ன பண்ணணும், சுய ஈடுபாட்டோட அவங்களுடைய பங்கை இங்கே கொண்டு வரக்கூடியதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா MBO. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO. தேர் ஆர் 8 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO. ஒன்று என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பர்ஃபார்மன்ஸ், அளவிடுதல் மற்றும் செயல்திறன்களை மதிப்பிடுதல். ஸோ அளவிடுறதையும் செயலிடுறதையும் நம்ம என்ன பண்ணணும், மதிப்பீடு செய்யணும். த நெக்ஸ்ட் ஒன் டு ரிலேட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல். ஸோ எதையும் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா அமைப்போட குறிக்கோள்களோட தனிப்பட்ட செயல்திறன்கள் தொடர்பு படுத்தக்கூடியது. த நெக்ஸ்ட் ஒன் டு கிளாரிஃபை போத் த ஜாப் டு பி டன் அண்ட் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். நிறைவேற்றக்கூடிய வேலை மற்றும் எதிர்பார்ப்புகள் ரெண்டையுமே தெளிவுபடுத்தணும். நிறைவேற்றக்கூடிய வேலையும் எதிர்பார்ப்பையும் நம்ம ரெண்டையுமே எப்படி இருக்கணும், தெளிவுபடுத்த வேணும். தென் நெக்ஸ்ட் ஒன் டு ஃபோஸ்டர் த இன்க்ரீசிங் கம்பிட்டன்ஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் த சப்பார்டினேட்ஸ். ஸோ கீழ்நிலை பணியாளர்களுடைய திறனை நம்ம என்ன பண்ணணும், அதிகரிக்கணும், அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சியடையவும் செய்யணும். Then next one to enhance communication between superior and subordinate. ஸோ உயர்நிலை பணியாளர்களுக்கும் கீழ்நிலை பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய தகவல் தொடர்பை நம்ம என்ன பண்ணணும், அதிகரிக்கணும். கம்யூனிகேஷன் ரிலேஷனை நம்ம என்ன பண்ணணும், அதிகரிக்க செய்யணும். தென் நெக்ஸ்ட் ஒன் டு சர்வ் ஆஸ் எ பேசிஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் சேலரி அண்ட் ப்ரமோஷன். ஸோ சம்பளமும் பதவி உயர்வும் பற்றியும் அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும், சேவைகளை நியாயமாக வழங்க வேணும். சம்பளம் எப்படி கொடுக்கணும், நியாயமாக வழங்கணும். தென் அவங்களுக்கு உண்டான பதவி உயர்வும் நியாயமாக கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் டு ஸ்டிமுலேட் த சபார்டினேட்ஸ் மோட்டிவேஷன். ஸோ கீழ்நிலை பணியாளர்களை ஊக்குவிக்க மேலும் தூண்டிவிடணும். ஸோ அவங்களுடைய பணியாளர்களுடைய ஊக்குவித்ததை என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் மேலும் அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு டு சர்வ் ஆஸ் எ டிவைஸ் for organizational control and integration. அமைப்போட கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்புக்கான ஒரு கருவியாக சேவை செய்ய வேணும். These are all the objectives of MBO. Then next features of MBO. குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். There are 10. ஸோ 10 இலக்குகள் இருக்குது. There are 10 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு an attempt is made by the management to integrate the goal of an organization and individuals. ஸோ ஒரு அமைப்பு எப்படி இருக்குது, அமைப்பு மற்றும் தனிநபர் குறிக்கோள்கள் ஒருங்கிணைந்து நிறுவனத்தால் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுது. அமைப்பு மட்டும் இல்லாமல் தனிநபர் 2 பேர்த்துடைய கோலும் சேர்ந்து கொண்டு வரக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மேனேஜ்மெண்ட் அதிகமாக ரன் ஆகும். The next one MBO tries
to combine and long run goals of organization with short run goals. குறுகிய கால இலக்கோட நிறுவனம் நீண்ட கால இலக்கை இணைக்க முற்படுது. ஸோ குறுகிய காலம் அதாவது ஷார்ட் டேர்மோடைய கோலோட சேர்த்து லாங் டேர்ம் கோலையும் அங்கே கொண்டு வருது. தென் நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைஸ் டு ரிலேட் த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் வித் சொசைட்டி கோல்ஸ். ஸோ சமுதாய குறிக்கோளோட அமைப்பு குறிக்கோள்களை தொடர்புபடுத்த முயற்சி செய்கிறது. சமுதாய குறிக்கோளோட அமைப்பில் நம்மளுடைய எதையும் தொடர்புபடுத்துது, அமைப்பின் குறிக்கோளுடைய தொடர்புபடுத்த முயற்சி செய்து. த நெக்ஸ்ட் ஒன், MBO's emphasis is not only on goals but also on effective performance. ஸோ குறிக்கோள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிக்கோள் மேலாண்மை இலக்குகளை மட்டும் அடைய செய்வதல்ல, மேலாண்மை இலக்கை மட்டும் அடைய செய்வதில்லை. இது வேறு எது கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திறமையான செயல்திறன்களையும் அடைய செய்கிறது. மேலாண்மையுடைய இலக்குகள் மட்டும், அதாவது கோல் மட்டும் அடைவது இல்லைங்க, அதோடைய திறமை செயல்திறனையும் அடைய செய்கிறது. The next one, it pays constant attention to refining, modifying and improving the goals and changing the approaches to achieve the goals on the basis of எக்ஸ்பீரியன்ஸ். எதை பேஸ் பண்ணி இது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. இது இலக்குகளை சீர்படுத்துவதற்கும் மாற்றுவதற்கும் மற்றும் மேம்படுத்துவதற்கும் நிலையான கவனத்தினை செலுத்துகிறது. ஸோ இலக்குகளை என்ன பண்ணுறது, சீர்படுத்துது ஃபஸ்ட்டு, தென் மாற்றுவது, தென் மேம்படுத்துவது. ஸோ இதுக்கு எல்லாமே இது உதவுது. எது மூலமாக இது உதவு, அனுபவத்தின் அடிப்படையில் அவங்களுடைய பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ். Then next one, it increases the organizational capability of achieving goals at all levels. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இது தன் அனைத்து நிலைகளிலும் இலக்குகளை அடைவதற்கான அமைப்பின் திறனை அதிகரிக்க செய்கிறது. ஸோ எல்லா நிலையில் உள்ள இலக்குகளை அடைவதற்கும் இது என்ன பண்ணுது, உதவுது, அதிகரிக்க உதவுது. தென் நெக்ஸ்ட் ஒன், a high degree of motivation and satisfaction is available to employee through MBO. ஸோ அப்போ குறிக்கோள்கள் மேலாண்மை மூலம் ஊழியர்களுக்கு அதிகபட்ச ஊக்கம் மற்றும் திருப்தி கிடைக்க செய்யுது. ஸோ மேலாண்மை ஊழியர்களுக்கு அவங்களுடைய அதிகபட்ச ஊக்கம் கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகபட்சமாக திருப்தியும் அடைய செய்யுது. த நெக்ஸ்ட் ஒன், ரெகக்னைசஸ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் கோல் செட்டிங் ப்ராசஸ். ஸோ இலக்கு அமைக்கும் செயல்பாட்டில் ஊழியர்களின் பங்களிப்பை அதிகரிக்குது. ஸோ அந்த கோல் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸை என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ண செய்யுது. த நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாரு, எய்ம்ஸ் அட் ரீப்ளேசிங் த எக்ஸசைசிங் ஆஃப் அத்தாரிட்டி வித் கன்சல்டேஷன். ஸோ நோக்கத்தை மாற்ற அதிகாரத்துடன் இருப்பவர்களுக்கு ஆலோசனை செய்து. ஸோ நோக்கத்தை மாற்ற அதாவது இருக்கக்கூடிய நோக்கத்தை மாற்றத்துக்கான அதிகாரத்தை செய்து ஆலோசனை செய்கிறது. Then last one, encourages a climate of trust, goodwill and a will to perform. ஸோ நம்பிக்கை, நல்லெண்ணம் மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுவதற்குரிய ஒரு சூழலை உருவாக்குகிறது. விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு செயல்பாடான சூழ்நிலையை உருவாக்குகிறது. These are all the features of MBO. ஸோ அதாவது குறிக்கோள் மேலாண்மையின் இயல்புகள். தென் நெக்ஸ்ட்டு, ப்ராசஸ் ஆஃப் MBO, குறியிலக்கு மேலாண்மையின் செயல்முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். தேர் ஆர் 8 ப்ராசஸ் ஆஃப் MBO. ஸோ 8 ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். Then second one, goal of each section. Then third one, fixing key result area. Then fourth one, setting subordinate objectives or target. Then fifth one, matching resources with objectives. Then sixth one, periodical review meeting. Seventh one, appraisal of activities. Then eighth one, reappraisal of objectives. ஸோ இதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் பாரு, டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுத்தல். ஸோ இது எப்படி இருக்குன்னா, இனிஷியலி ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம்டு பை த டாப் லெவல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்.
ஸோ தொடக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு அந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களால் அந்த அமைப்பின் குறிக்கோள்கள் கட்டமைக்கப்படுது, அமைப்புடைய குறிக்கோள்கள் கட்டமைக்கப்படுகிறது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன், அதாவது ஒவ்வொரு பிரிவின் இலக்கு, ஒவ்வொரு பிரிவுடைய இலக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா objectives for each section, department or division of framed on the basis of overall objectives of the organization. ஸோ ஒவ்வொரு பிரிவில் இருக்க பிரிவினுடைய குறிக்கோளும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறை அல்லது பிரிவுகளாக குறிக்கோள்களும் அமைப்பின் ஒட்டுமொத்த குறிக்கோள்கள் அடிப்படை கட்டமைக்கப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு துறை வாரியாகவும், அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் அல்லது பிரிவு டிவிஷன் வாரியாகவும் இங்கே அவங்களுடைய குறிக்கோள்களை கொண்டு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பாரு, ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியா, முக்கிய முடிவு பகுதிகள். ஸோ இந்த கீ ரிசல்ட் ஏரியாவும் இன் ஷார்ட்டாகவும் நம்ம சொல்லலாம், எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா KRA அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. கீ ரிசல்ட் ஏரியா ஆர் ஃபிக்ஸட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ப்ரிமிசஸ். கீ ரிசல்ட் ஏரியா ஆர் அரேஞ்ச்டு ஆன் எ ப்ரையாரிட்டி பேசிஸ். கீ ரிசல்ட் ஏரியா ஸோ எப்படி அதை அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி பேசிஸில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது அமைப்போட குறிக்கோள்களை அதனுடைய அடிப்படை எப்படி இருக்கணும்னு பார்த்தா முக்கிய முடிவு பகுதிகளை நிர்ணயிக்கிறாங்க. ஸோ முக்கிய முடிவு பகுதிகளை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கீ ரிசல்ட் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எப்படி இருக்கும், முன்னுரிமை அடிப்படையில் அமைக்கப்படுறாங்க. ஸோ இது முன்னுரிமையுடைய அமைப்பில் அமைக்கப்படுது. தென் நெக்ஸ்ட்டு செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்ஸ், அதாவது கீழ்நிலை ஊழியர்களுடைய குறிக்கோள்களை அல்லது இலக்குகளை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஈச் சபார்டினேட் ஆர் இண்டிவிஜுவல் ஆர் ஃபிக்ஸட். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய கீழ்நிலை ஊழியர்களுடைய குறிக்கோள்களும், அதாவது டார்கெட் எப்படி இருக்கும், கோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸடாக இருக்கும் அல்லது தனிப்பட்ட குறிக்கோள்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஃபிக்ஸடாகவும் இருக்கும், தனிப்பட்ட முறையிலும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழ்நிலை ஊழியர்களுடைய குறிக்கோள் என்ன பண்ணுறாங்க, நிர்ணயிக்கப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள்களுடன் வளங்களை ஒப்பு நோக்குதல். ஸோ த அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ இதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ், அங்கே வளங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாரு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னிக்கல், பர்சனல் ஆர் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தொழில்நுட்ப ஊழியர்கள் அல்லது மூலப்பொருள் பற்றாக்குறை, இதுங்களாம் இங்கே வரும் குறிக்கோளுடைய வளங்களை ஒப்பு நோக்குதல், மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் திஸ் அப்ஜெக்டிவ்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங், கால வாரியான மறு ஆய்வு கூட்டம் கூட்டுதல். ஸோ த சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட் ஷுட் ஹோல்ட் மீட்டிங் ப்ரையாரிட்டி இன் விச் தே டிஸ்கஸ் த ப்ரோக்ரஸ் இன் த அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இப்போ உயர்நிலை ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க மட்டும் இல்லாமல் கீழ்நிலை ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் காலாவரியான கூட்டங்கள் நடத்தணும். ஸோ கீழ்நிலை ஊழியர்களையும் அந்த கூட்டத்தை நடத்தணும். தென் நெக்ஸ்ட்டு அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது செயல்பாடுகளை மதிப்பீடு செய்தல். அட் த எண்ட் ஆஃப் த ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ்ஸ் there should be a discussion between the superior and subordinate. ஸோ யாருக்கும் டிஸ்கஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே சுப்பீரியருக்கும் சபார்டினேட்க்கும், மேல்நிலை ஊழியருக்கும் கீழ்நிலை ஊழியர்களுக்கும், அதாவது உயர்நிலை ஊழியருக்கும் கீழ்நிலை ஊழியர்களுக்கும் என்ன இருக்கணும், இங்கே டிஸ்கஷன் இருக்கணும். தென் லாஸ்ட் ஒன் ரீஅப்ரைசல் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள்களை மறு ஆய்வு செய்தல். அண்ட் ஆர்கனைசேஷன் இஸ் எ பார்ட் ஆஃப் த டைனமிக் வேர்ல்டு. ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன, இந்த உலகத்தில் ஒரு பகுதி ஆகும். தேர் ஆர் எ லாட் ஆஃப் சேஞ்சஸ் வித்தின் ஷார்ட் பீரியட். ஸோ குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் இது என்னது, நிறைய மாற்றங்களை அடைய செய்து. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராசஸ் ஆஃப் MBO. There are 8 processes. Okay, see you next class.